அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனி ஆளப்போகிறான் சுக்கிரன், உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ஜனவரி 28 முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வந்த சுக்கிரன் சுபத்துவ பாதையில் 7ல் உச்சம் பெறுகிறாருங்க. அங்கு ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது கன்னிராசிக்காரர்களுக்கு செலுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. எனவே ஜனவரி இறுதியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்களில் உச்சம் பெற்று நேர்கதியிலும் வக்ர இயக்கத்திலும் வலம் வர போகிறார். இந்த தருணம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் வலுவாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக சுக்கிரனின் அனுகிரகம் இல்லை என்றால் அது சாத்தியமற்றது என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு 9ல் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். 6ல் சனியும் வலுவாக இருக்கிறார். அவரும் 7ல் மிக வலுவாக சுக்கிரனுடன் இணைய போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமான ரெட்டிப்பு நன்மை உறுதியாக இந்த வேளையில் சுக்கிர மகாதசை நடைபெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிர திசை நடைபெறும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக தடை தாமதம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிர திசையானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. பல வகையில இருந்து பண வருவதற்கான சாத்தியக்கூறுகளையும் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவும் வலுவாகவும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் புக்தி நடைபெற்றாலும் கூட இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்கிர புக்தி நடைபெற்றால் மிக சிறப்பான யோகம் உண்டு. அதிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் திசையும் சுக்கிர புக்தியும் நடைபெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை உச்சம் பெற்று தொடர்ந்து 4 மாதங்கள் வலம் வரக்கூடிய சுக்கிரன் பல அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாக திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும். உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் போன்றவர்களிடம் பரஸ்பர அன்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. நிம்மதி பெறக்கூடிய வகையில் இருந்து வந்த கருத்து மோதல்கள், வீண் வாக்குவாதங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த நிதி சார்ந்த நெருக்கடிகளை விலக்கி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பண பற்றாக்குறை போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சி
வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் திருமண வயது வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கைகூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நல்லபடியாக தீர்வு காணப்படும். நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலும் விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தை சப்தமத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பல வழிகளில் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சியில் புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு விசா உள்ளிட்ட பலவற்றில் இருந்த பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிகவும் சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறை சாதகமான வளர்ச்சியை உறுதியாக பெறும். சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ந்து ஏற்பட்ட பல பின்னடைவுகளை விலக்கி உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை தொழில்துறை சார்ந்த பணிகளில் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் கணிசமாக உயருங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த சுக்கிரனின் உச்ச பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நற்பெயர் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பல நல்ல திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் கலைத்துறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சம்பந்தப்பட்ட பல பணிகளில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு பல மடங்கு உயரும். மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி உண்டு. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு மன குறைகள் அனைத்தும் நீங்கும். 9 குருவும் 7 சுக்கிரனும் இருக்கக்கூடிய இந்த தருணம், அதிலும் 7 உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது போன்ற அனைத்துமே கன்னிராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றத்தை நிறைவாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். பெண்மணிகள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த சுக்கிரன் உச்ச பயிற்சி காலகட்டத்தில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு.